புரியுதா? சபைகள் மத்தியில் தான் தேவன் காரியத்தை செய்கிறார். அவருடைய ஜனங்கள் மத்தியில் தான் காரியத்தை செய்கிறார். நம்ம எவ்வளவாக அவருடைய வீட்டை அவருடைய குடும்பத்தை வாஞ்சிக்கிறோன்னு சொல்லி அது காண்பிக்குது. ஆமென். இந்த கேதரிங் அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையான ஒரு கேதரிங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் வரலன்னா அங்கே ஒரு குறை, அங்கே ஒரு கம்ப்ளீட் வராது, அங்கே ஒரு நிறைவு வராது. ஏன் தெரியுங்களா? நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய விசுவாசம் 50%, இன்னொருத்தவங்களோட விசுவாசம் 30%, இன்னொரு ஆளுடைய விசுவாசம் 80%. இதெல்லாம் கெதர் பண்ணி மேகா பவரை உண்டு பண்ணக்கூடிய விசுவாசம் அது. புரியுதா? சபைகள் மத்தியில் தான் தேவன் காரியத்தை செய்கிறார். அவருடைய ஜனங்கள் மத்தியில் தான் காரியத்தை செய்கிறார். அப்போ நம்ம தனித்தனியாக இருந்து வேலை இடத்துல ஆண்டவர் ப்ரே பண்ணுறோம், அங்கே ப்ரே பண்ணுறோம், அற்புதம் செய்கிறார், ரைட்டு. ஆனால் இங்கே வரும்போது மேகா ஈவென்ட் மாதிரி இங்கே தான் அந்த விசேஷமான காரியங்கள் நடக்கும். ஏன்னா சபை தான் அவருடைய அடையாளம். நம்ம அந்த இடத்துல கூடி வரும்போது இது எல்லா பவரும் எல்லாருடைய விசுவாசமும் சேர்ந்து அது மேகா பவராக அது வெளிப்படும். புரியுதானே சொல்கிறேனே? நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதனால தான் the unity of the brothers very important, the unity of the sisters are very important, the unity of the body of Christ is very important, because that's where the anointing released. Amen. சகோதரர்கள் ஒருமித்து இருக்கும்போது அங்கே என்னது? அபிஷேகம் கிரியை செய்யும், அங்கே ஒத்துமைங்க. அப்போ இந்த கெட் டுகெதர் என்ன ஆகுதுன்னா நம்மளை என்ன காமிக்குது? ஐ மஸ்ட் கம் அண்ட் ஃபில் அப் மை பிளேஸ். காடியில் ஒரு இன்ஜினில் ஒரு பொருள் இல்லைன்னா காடி ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகினாலும் சில காரியம் அங்கே இல்லைன்னா நகராது. அந்த மாதிரி அப்படி யோசிக்கணும். நம்ம எல்லாம் ஒரு காம்போனன்ட் எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு இயந்திரமாக நாம் காட்சியளிப்போம். நம்ம நவரும்பொழுது அது வல்லமையாக கொடுக்கும். அப்போ பாருங்கள் எத்தனை ஆட்களுங்கள்ல. அப்போ என்ன ஆகும்? இந்த இயந்திரம் சரியாக மூவ் பண்ணுமா? முடியாது. ஆண்டவர் அப்படி பார்க்குறார்.